மமதியா பேசிட்டு இருந்தார் பாருங்க. ஐ எம் த டாப் மேன், ஐ கேன் டூ எனிதிங், ஹாய் ஹாய் ஒன்று பேசுவார். வாயில கொல்லாங்கல் போட்டாங்க எல்லாம் வச்சாரு டக்குன்னு. அவ்வளோ அவரை ஃப்ராடுன்னு காமிச்சிட்டாரு. அது ஒரு பெரிய சாதனை. அதுல திமுக காரங்களுக்கு எல்லாம் சந்தோஷம், ரொம்ப கை தட்டுறாங்க. ஏ ராஜாவே என்கிட்ட சொன்னார், நரேந்திர மோடி ஒத்தரால் தான் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா ஏ ராஜாவை கைது செஞ்சு பாச்சு தம்பி. திமுக என்பது மாபெரும் கட்சி தமிழகத்தில். அதுக்கு இவங்க எல்லாம் தலைவலி கொடுக்கணும்னு நினைச்சேன்னா நேற்று ஸ்டாலின் போட்டு கழுத்து முடிக்கிட்டாரு, சரியா போச்சு. விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் நேற்று முதல் தங்களுடைய சரணாகதியை அடைந்து விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இருப்பினும் 5-6 மாதங்கள் கருத்து திருப்பி பாப்பாங்க. அப்படி இல்ல, அந்த சரணாகதி அடைய என்ன காரணம் சார்? அங்க என்ன நடந்தது? அந்த ரூம்ல என்ன நடந்தது சரணாகதிக்கு? எப்ப பேக் வச்சிருந்தியா? எத்தனை சூட்கேஸ்? டிஆர் பாலு கனிமொழி சேர்ந்தவர்களும், ஏன் சில முக்கிய திமுக அதிபர்கள் எல்லாம் சாராய அதிபர்களாக இல்லையா? அதிமுக இருந்தாலும் சரி, திமுக வந்து அதுக்கு அந்தந்த பக்கம் மாத்திக்கிறாங்களே அவங்க. டிஆர் பாலு இல்லைங்களா? கிங் கெமிக்கல்ஸ் போட்டுட்டு டிஆர் பாலுக்கு இல்லாத மது ஆலைகளா இருக்கிறது. அதையே எதிர்த்து போராட்டம். ஒண்ணு கள்ளக்குறிச்சியில் மகாநாடு நடத்துறதை விட டிஆர் பாலுடைய ஃபேக்டரி எதிர்க்க திருமாவளவன் நடத்த சொல்லுங்க பார்ப்போம். அவர் வந்து எப்படி மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் காணாமல் போனாரோ, அதே மாதிரி 2026 திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகளை காணாமல் போக பண்ணிவிடும் என்பதுதான் வட இந்தியாவில் பேசக்கூடிய அரசியல் கருத்து. அடுத்ததாக என்னை பொறுத்தமட்டில் துரைமுருகனுக்குத்தான் அடுத்த விதி இருக்கும். நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகனுக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் இது என்ன சம்பந்தம் என்பதைத்தான் சிபிஐ விசாரித்துக் கொண்டு வருகிறது. ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம்பா, நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? டெல்லியில் பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கிறது. அந்த சூழ்நிலையை வர்ணிக்க வேண்டும் என்றால் ராகுல் காந்தியுடைய அமெரிக்க பயணம், அதையும் தவிர பற்பல சுட செய்திகள் இருக்கிறது. முதலில் தாங்கள் பேசியது மாதிரி நரேந்திர மோடியினுடைய 100 நாட்களுடைய சாதனை தான் இப்பொழுது. அதெல்லாம் ஒரு சின்ன இது சார். அதெல்லாம் மோடியோட 100 நாள் சாதனை இருக்குல்லையே சார். அந்த 100 நாள் சாதனையில தமிழ்நாட்டு விஷயங்கள் அதுல பண்ணியிருக்காரு சார். முதலாக நரேந்திர மோடி தமிழகத்திற்கு செய்தது கலைஞருடைய 100 ஆண்டு ஒரு நாணயத்தை வெளியிட்டது. அதில் அரசியல் இருக்கிறது. அதில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டையும் நம்ம எடுத்துக்கலாம்ல, திமுக எடுத்துக்கலாமா சார்? திமுக தான் வச்சுக்கணும். எதுக்கு அவங்க இதே திமுக தானே 3வது முறையாக நரேந்திர மோடியை விடமாட்டோம் சூருளை வெடுத்தாரு நம்ம மு.க. ஸ்டாலின். என்ன ஆச்சு? கடைசியில் அவருக்கு லெட்டர் எது வேண்டியதாச்சு. அப்பானுடைய 100 நாட்களுடைய 100 ஆண்டுகளுடைய ஒரு நாணயத்தை வெளியிடுங்கள் என்று இன்று நாம் இருவரும் பேசிக்கொள்வது ரியல் ஒன் நேயர்களுக்கு சொல்லுவது, கலைஞருடைய 100 ஆண்டுகள், நரேந்திர மோடியை 100 நாட்கள் 3வது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுத்ததில். அதையும் தவிர திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் நல்ல பிணைப்பு இருந்தாலும் தமிழகத்திற்கு என்று நரேந்திர மோடி செய்தது பல பல பல, 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல. டிஃபென்ஸ் காரிடாரை கொடுத்தார். அதையும் தவிர தமிழ் மக்கள் 2009 இனப்படுகொலை செய்யப்பட்டார்களை காங்கிரஸ் திமுக அரசினால் ஜாஃப்னா மாகாணத்தில். அந்த இடத்திற்கு நரேந்திர மோடி 2015 சென்றார். அதுதான் மகத்தான சாதனை தமிழர்களுக்காக செய்தது. அதையும் தவிர நிறைய மெட்ரோ கொடுத்திருக்காரு. மெட்ரோ கொடுத்துறது இவங்க எப்ப பார்த்தாலும் இவங்க திமுக பணம் பிச்சை எடுக்கிற மாதிரி பணம் கேட்ட அப்படிங்க. நீங்களே எங்க உற்பத்தி பண்ணக்கூடாது? பணம் வரி எங்க போடக்கூடாது? எல்லாமே இனாமா கொடுக்க முடியுமா? 1000 ரூபாய் இனாமா கொடுக்குறாங்க, அது இனாமா. அதனால மத்திய அரசாங்கத்தை கையேந்தி இது என்னங்க இது? ஆக மொத்தம் நரேந்திர மோடி தமிழகத்திற்காக 3-4 முக்கிய அறிவிப்புகளை கொடுத்ததில் டிஃபென்ஸ் காரிடார் லக்னோவிற்கும் கோயம்புத்தூருக்கும் அவர் கொடுத்தது பாருங்க 2 மக இம்பார்ட்டன்ட் டிசிஷன். தேசிய நெடுஞ்சாலைகள் எத்தனை கொடுத்திருக்காரு? டிஆர் பாலு ஒரு வெள்ளை அறிக்கை விட்டாங்கன்னா டிஆர் பாலு முகத்தை கிழிக்கிற மாதிரி ஆயிடும். அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் தான் போடுறாங்க. இப்போ 44 கிலோமீட்டர் போடுறாங்க தமிழ்நாட்டில். அது நரேந்திர மோடி
நெடுஞ்சாலைக்கு செய்த சாதனை எப்படி அடல் பிகாரி வாஜ்பாய் செய்தாரோ, பாரத் மாலா என்று அண்டை மாநிலங்களான விசாகப்பட்டினம், கல்கட்டா, சென்னை இந்த ரோடு போட்டு கொடுத்து நரேந்திர மோடிக்கு முன்னாடி இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய். இப்பொழுது நரேந்திர மோடி செய்வது என்ன என்று கேட்டால், மெயின் நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவேஸ்லாம் சேர்க்கணும். அதுதான் ஒரு நூதன முயற்சி. அதையும் தவிர போக போக பாருங்க, நரேந்திர மோடியின் சாதனை காங்கேசன் துறைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் கப்பல் விட்டது. இது பழசா இருந்தா கூட புதிய முறை எங்க காங்கிரஸ் செய்த இந்த 10 ஆண்டுகளில், குறிப்பாக இந்த 100 ஆண்டுகளில் நரேந்திர மோடி செய்தது மிக மிக முக்கியமானது. அரசியல் ரீதியாக பார்க்க போனால் ப சிதம்பரத்தையும் சசிகலாவையும் கோர்ட்டு மூலமாக கைது செய்தார் பாருங்க. அதுதான் ஒரு பெரிய சாதனை. ப சிதம்பரத்தினுடைய ஒரு அட்டகாசத்தை அடிக்கினார். அவர் என்ன மமதையா பேசிட்டு இருந்தார் பாருங்க. ஐ எம் த டாப், ஐ கேன் டூ எனி திங், ஹாய் ஹாய் பேசுவார். வாயில கொல்லாங்கல் பாட்டாமே எல்லாம் வச்சாரு டக்குன்னு. அவரை ஃப்ராடுன்னு காமிச்சிட்டாரு. அது ஒரு பெரிய சாதனை. அதுல திமுக காரங்களுக்கு எல்லாம் சந்தோஷம், ரொம்ப கை தட்டுவாங்க. ஏ ராஜாவே என்கிட்ட சொன்னார், நரேந்திர மோடி ஒத்தரால் தான் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா ஏ ராஜாவை கைது செய்து ப சிதம்பரம் 2GB வயசுல. ஸோ ஆக மொத்தம் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்தது முழுக்க 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 முழுக்க. தமிழகத்திற்கு அண்ணாமலையை கொடுத்தது நரேந்திர மோடியும் ஜே.பி. நட்டாவும். தமிழக அரசியலை மாற்ற இருக்கிறார். 2026 திராவிடம் என்பது பாருங்க, போக போக பாருங்க, எல்லாரும் மத்தியில் கூட்டாட்சி. மத்தியில் இருக்கிறது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் ஜாயிண்டா பண்ணி அலையன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு அலையன்ஸ் பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டுக்கு வரணும் என்று கார்த்திக் சிதம்பரமும் தொல் திருமாவளவனும் பேசுகிறார்கள். அதுதான் ஒரு முக்கியமான திருப்பமாக தமிழகத்திற்கு நரேந்திர மோடி கொடுத்தது என்பதை நான் வர்ணிக்க முடியும். நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம். ஹரி. இல்ல, திருமாவளவனும் கார்த்திக் ப சிதம்பரம் என்ன சேர்ந்து பண்றாங்க சார்? திமுக எதிராக ஒரு கூட்டணி அமைக்கணும்னு பேசுறாங்களா, இல்ல என்ன விஷயங்களை கொண்டு வராங்க? ஏன்னா கார்த்திக் ப சிதம்பரம் தொடர்ந்து திமுக எதிராக ஒரு சில கேள்விகளை முன் வச்சாரு. ஸோ நம்மளும் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வரோம், தனித்து நிற்கணும், காங்கிரஸ் ஒரு ஐடென்டிஃபை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. திருமாவளவனும் சமீபத்தில் சொன்னாரு, ஆனா அது உடனே வாபஸ் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அது திமுகவுக்கு தலைவலி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம், திமுகவுடைய ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும் என்ற எண்ணம். எப்படி இந்திய அலையன்ஸ் எல்லாம் சேர்ந்து அகில இந்திய தலைவர்களான ராகுல் காந்தியை இந்திய அலையன்ஸில் முதன்மையாக வைத்து அகில இந்திய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியை குரல் கொடுக்க வேண்டும் என்று மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து செய்ததோ, அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கட்சிகள், ஹரி, பிஎம்கே என்பது ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குதுங்க. 32 டிஸ்ட்ரிக்ட், 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம். விடுதலை கட்சிகள் 3 டிஸ்ட்ரிக்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் டிஸ்ட்ரிக்டே கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் எப்போ ஏப்ப விட்டாங்க, திமுகவுடைய பேக்கெட்ல இருக்குது அப்படி டொப்புன்னு. இவங்க எல்லாம் கிளிக் 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 சத்தம் பட்டாங்கன்னா ஒரு மண் ஆகாதுங்க. திமுக என்பது மாபெரும் கட்சி தமிழகத்தில். அதுக்கு இவங்க எல்லாம் தலைவலி கொடுக்கணும்னு நினைச்சேன்னா அதான் நேற்று ஸ்டாலின் போட்டு கழுத்து முடிக்கிட்டாரு. சரியா போச்சு. விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் நேற்று முதல் தங்களுடைய சரணாகதியை அடைந்து விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இருப்பினும் 5-6 மாதங்கள் கருத்து திருப்பி பாப்பாவாங்க அப்படி. இல்ல, அந்த சரணாகதி அடைய என்ன காரணம் சார்? அங்க என்ன நடந்தது? அந்த ரூம்ல என்ன நடந்தது சரணாகதிக்கு? பேக் வச்சிருந்தியா அண்ணா? எத்தனை சூட்கேஸ்? சூட்கேஸ் இல்ல, டப்பு பாக் வச்சிருந்தி. இல்ல, அதுதான் தமிழ்ல சொல்லுங்க சார். அப்படியே என்ன அர்த்தம் சார்? தமிழ்ல தான் சொல்லியாச்சு. உங்களுக்கு என்ன அல்ல, அது கொள்கை கூட்டணி இல்ல, அது பொட்டல கூட்டணி. இதே திருமாவளவன் ராஜபக்சே பொட்டலம் வந்ததாக புகைப்படத்தை நான் பார்த்தேனே, வீடியோவை பார்த்தேனே. ஆக என்னை பொறுத்த மட்டில் விடுதலை சிறுத்தை கட்சி சவுண்ட் விடுறாங்க பாருங்க, அந்த சவுண்டுக்கெல்லாம் மானிட்டைஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. அந்த சவுண்ட் வர்றதுக்கு ஒரு பணம் நாங்க விட்டுருவோம் அப்படின்னு அதுக்கு இருக்கும். அதெல்லாம் ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் போடான்னுவார், பப்பேன்னுவார். எவ்வளவு அந்த விடுதலை சிறுத்தை கட்சி எங்க ஒரு தலித் எப்படி சாக்கணுங்கிறாரு. இவர் என்ன பண்ணாருங்க தலித் மக்களுக்கு? ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கில் இன்னும் கொலைவில் அதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? மது விலக்கு பத்தி பேசுறாரு. தமிழகத்தில் அனைத்து கட்சிகளிலும் அந்த கட்ட பஞ்சாயத்து பண்றவர் இருக்காங்கிறது தானே ஒரு வெளிச்சப்படுத்தது. ஆம்ஸ்டாங் மரணத்தில், கொலையில் அதுதான் வெளில வந்து. அதை தவிர இந்த சாதிக் ஜாஃபர் சாதிக்
அவருடைய தம்பியும் விசிகால இருக்கான்னு அப்ப மது விலக்கு மாநாட்டை அடுத்து என்ன பிரயோஜனம்? உங்க உங்க ஆளுங்களே விற்கிறாங்களே. எங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் டி.ஆர். பாலுவும் கனிமொழி சேர்ந்தவர்களும், ஏன் சில முக்கிய திமுக அதிபர்கள் எல்லாம் சாராய அதிபர்களாக இல்லையா? அதிமுக இருந்தாலும் சரி, திமுக வந்து அதுக்கு அந்தந்த பக்கம் மாத்திக்கிறாங்களே. அவங்க டி.ஆர். பாலு இல்லைங்களா? கிங் கெமிக்கல்ஸ் போட்டுட்டு டி.ஆர். பாலுக்கு இல்லாத மது ஆலைகளா இருக்கிறது. அதையே எதிர்த்து போராட்ட ஒண்ணு கள்ளக்குறிச்சியில் மகாநாடு நடத்துறதை விட டி.ஆர். பாலுடைய ஃபேக்டரி எதிர்க்க திருமாவளவன் நடத்த சொல்லுங்க பார்ப்போம். ஏன் அவர் பண்ண மாட்டாரா சார்? அவர் தான் யாரையும் பார்த்து பயப்படுற ஆள் இல்லைன்னு சொல்லியிருக்காரு சார். பண்ண மாட்டாரான்னா பண மாட்டாரான்னு காதல் வந்தாரு. எல்லாமே அவருக்கு ஹி மானிட்டைசஸ் இல்லையா? எல்லாத்தையுமே பணமாக்குவதுன்னு பாக்குறாரு. அவர் வந்து எப்படி மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் காணாமல் போனாரோ அதே மாதிரி 2026 திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகளை காணாமல் போக பண்ணிவிடும் என்பதுதான் வட இந்தியாவில் பேசக்கூடிய அரசியல் கருத்து. இல்ல, காணாமல் போய்விடுமா, திமுகவுடன் ஒன்றியம் மெர்ஜாகி விடுமா? மெர்ஜாகத்துக்கு எடுத்துக்க மாட்டார் ஸ்டாலின். எப்பொழுது ஒரு தலித் சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, திமுகவுக்கு கோபம் வந்துருமே. கள்ளக்குறிச்சிக்கு போகாத இருந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இவர் பேசுறதை வச்சுன்னு கோவப்படுவார். இல்ல சார், விசிகாவை திமுக கட்சியில் இணைக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். அந்த அளவுக்கு கைப்பற்றுவாங்களான்னு கேட்கிறேன். அது அவசியமே கிடையாது. அதுவே கரைஞ்சு போயிடும். திமுக எல்லாம் கெட்டு சேர்க்க மாட்டாங்க. ஏங்க இவ்வளவு பெரிய வைகோ வந்து திட்டினாரு கலைஞரை, அவர் மர்ஜி பண்ண விட்டாருன்னு கிடையவே கிடையாது. மு.க. ஸ்டாலின் வந்து அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார். வெளியே இருந்து ஸ்டாப். இப்ப சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வரதுக்கு முன்னாடி வண்ணாரப்பேட்டையில வண்டி நின்றுரும், வேற ஜிடி எல்லாம். அந்த மாதிரி தூரத்துலயே நிக்க வச்சிருவார் ஸ்டாலின் போலான்னு. அமெரிக்கால இருந்து எவ்வளவு முதலீடு வரப்போகுதுன்றதை கேட்க கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த திருமா ஸ்டாலின் வந்து 2 பேருமே சேர்ந்து இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல் முருகன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், டி.ஆர்.பி. ராஜா நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பக்கத்திற்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதை ஏன் வெள்ளை அறிக்கையாக விடக்கூடாது? அதைத்தானே எல் முருகன் பிரதிபலிக்கிறார். அவர் சொன்னது சரிதான், வெள்ளை அறிக்கை வேண்டும். எப்படி இருந்தாலும் பார்லிமெண்ட், அது அசம்பிளி இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் ஈவன் சிபிஎம் கூட கேட்பாங்க, நீ ஃபாரின் போயிட்டு வந்தீங்களே. ஆனா ஒண்ணு, டெல்லியில் சில முக்கிய திமுக எம்பிக்கள் கசியை விடக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டால், இந்த 15 நாளில் அவருக்கு கட்ட காலமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதாம். 7 சமுத்திரம் தாண்டி இருக்கக்கூடிய இடத்தில் போய் இருந்தால் தங்களுடைய எதிர்காலம் பொற்காலம் ஆகும் என்று யாரோ ஒரு ஜோஷி சொன்னதை அவருடைய துணைவியார் கேட்டு அதற்காகத்தான் 15 நாள் வெளியே இருந்தார். என்ன ஒரு 7 நாள் சனியில 3வது பாகம் இருக்குது, சந்திரன் பார்க்கிறாரு, சூரியன் பார்க்கிறாரு, அதெல்லாம் நம்பிட்டாரு. மகாவிஷ்ணு பேச்சுக்கு எதிர்த்த அன்பில் பொய்யாமொழி அவருக்கு தெரியாத விஷயம் என்ன என்று கேட்டால், துர்கா ஸ்டாலின் மூலமாக இந்த 15 நாள் விழாவை ஏற்படுத்தியது. அதற்கு முன்பாக நன்றி தெரிவிக்கும் வரையில் முருகன் மகாநாடு தமிழக அரசாங்கம் ஏற்படுத்துவது, அதில் முதலமைச்சர் பேசுகிறார். ஆக மொத்தம் முருகன் அருளால் உடல்நிலை சரியாக வேண்டும் என்று அயல்நாடு பயணம், 7 சமுத்திரத்தை பார்த்து அங்க போய் விபூதிட்டின்னு எல்லாம் சரியாக சொல்லிட்டான். அந்த மாதிரி போயிட்டு வந்தார். அதனால வெள்ளை அறிக்கை கிடையாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் திமுகவிற்கு எப்படி திராவிட கழகம் ஒப்புக்கொள்கிறது என்று தெரியவில்லை. சூப்பர்ஸ்டிஷன் எல்லாம் எடுத்துடுறாங்க. எப்படி ஒரு மூட நம்பிக்கை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதை தவிர இன்னொன்று ரியல் ஒன் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும். பழைய பாராளுமன்ற கட்டிடம் புதியதாக கட்டிய பிறகு அங்கு 40க்கு 40, 60க்கு 60, 80க்கு 80 சதுர அடியில உங்களுக்கு அதாவது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்லிமெண்ட் எம்பிஸுக்கு ஒரு ஆபீஸ் அலாட் பண்றாங்க. ஹரி, திமுக என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு புது பாராளுமன்றத்தில் இடம் வேண்டாம், ரொம்ப தூரத்துல இருக்கிறது, நடக்க வேண்டியதா இருக்குது, எங்களுக்கு வேணா பழைய பாராளுமன்றத்தை கண்டினியூ பண்றோம். ஓம் பிர்லாவிடம் டி.ஆர். பாலும் கனிமொழியும் சொன்னது என்ன என்று கேட்டால், நாங்க 40க்கு 40 இந்த பழைய பாராளுமன்றத்தை வாங்கியிருக்கோம், 40 வருஷம் இங்க இருந்துட்டோம், எங்களுக்கு வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லாட்டாலும் இது ராசியான இடம், இந்த இடத்தில் நாங்க காலி பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கு ஓம் பிர்லா ஓகேன்னுட்டாரு, அமித்ஷாவும் ஓகேன்னுட்டாரு. அது என்ன உறவு, கள்ள உறவு. ஆக மொத்தம் மூட நம்பிக்கை எதிர்ப்போம் மாநாடு நடத்துறாங்களே, இப்ப எங்க சரண்டர் ஆறாங்க? அந்த இடத்தான் எங்க இருக்கணும், புது இடத்துக்கு போக வேண்டியது தானே, புது பாராளுமன்றத்துக்கு. ஆக மொத்தம் அங்கு ராசியான இடமா. அந்த மாதிரி 7 கடல் தாண்டி போய் ராசியமான இடம் ஒரு இடத்தில் போய் அந்நிய முதலீடு என்று சொல்லி அந்த மறைவில் இப்ப எல்முருகன் சொல்றது கரெக்ட் தான். இதெல்லாம் இந்த விசிகே மறைக்கிறதுக்கு பண்றான்றது அது கரெக்டான அப்ரோச் தானே.
சார் தமிழ்நாட்டில் இன்னும் இந்த அமைச்சர்களோட வழக்கு இன்னும் கிடப்பிலே இருக்கு சார். செந்தில் பாலாஜியோட வழக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துட்டே இருந்த மாதிரி இருக்கு. டக்குன்னு ஆஃப்டர் எலெக்ஷன் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும்னு சொல்லப்பட்டது. பார்த்தா இப்போ அப்படியே எல்லாமே ஸ்டாப்ல இருக்கு. எப்போ அதெல்லாம் ஸ்பீடப் ஆகும், என்ன ரேஞ்சில் இருக்கு சார் அதெல்லாம்? கோர்ட்டுடைய விஷயமா இருக்கிறதுனால ஸ்பீடப் பண்றதோ இல்லையோ, இப்ப சுப்ரீம் கோர்ட் எல்லாருக்குமே விடுதலை தர ஆரம்பிச்சிட்டாங்களே. ஜெயில் இஸ் பெயில் இஸ் நெசசிட்டி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே. நாங்கள் பெயில் கொடுப்போம், ஜெயில இருக்கிறது எங்களுக்கு அதுதான் ஒரு அழகு அல்ல, பெயில் கொடுக்க வேண்டியதா, தவறு செய்தார்கள், சிறையில் அடைத்தார்கள், அந்த தீர்ப்பு வர வரைக்கும் சிறையில் வைப்பது தப்பு என்று. அது அந்த ரீதியில் பார்த்தால் அரவிந்த் கெஜ்ரிவால், சிசோடியா, கவிதா போன்றவர், ஹேமந்த் சோரனே வெளில வந்துட்டார். பல ஆயிரக்கணக்கான கோடி. செந்தில் பாலாஜியை வைத்துக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் பிரிவில் ஒரு குரலுபடி இருக்கிறதோ என்று நினைக்க வேண்டியதா இருக்கிறது. ஏன் அதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சு சுப்ரீம் கோர்ட்ல அப்ளிகேஷன் போட்டு ஏன் ரிலீஸ் பண்ணக்கூடாது? அவருடைய தம்பி வந்தாவே தான் சொல்லிட்டு வர குடும்பத்தை பத்தி பயப்படுறாங்க இல்லையா? இல்ல, அடுத்த அமைச்சர்கள் ஏதாவது ஒரு கை செய்ய ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா ஐயா பெரியசாமி முதல் கொண்டு அடுத்த அமைச்சர்களுக்கு மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வலுத்துட்டு தான் இருக்கு. ஸோ யாருக்கு அந்த கெடுபிடி இருக்க வாய்ப்பு இருக்கு சார்? இப்ப பாருங்க, ஜெகத் ரட்சகன் வெளில வந்துட்டாரு. 900 கோடிக்கு சொன்னாரு. அதுல 200 250 கோடி கட்டிட்டு வெளில வந்துருவாரு. அதுக்கப்புறம் மீதினா இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறேன்னு. அடுத்ததாக என்னை பொறுத்த மட்டில் துரைமுருகனுக்குத்தான் அடுத்த கெடி இருக்கும், பிடி இருக்கும். காரணம், அவர் மிக மிக சிக்கலில் மாட்டிக்கொண்டு இருப்பதனால். தங்களுக்கும் தெரியும், சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் பிரகாரம் அந்த 5 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூப்பிட்டு மணல் கொள்ளையை பற்றி பேசினார்கள். அதிலும் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகனுக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் இது என்ன சம்பந்தம் என்பதைத்தான் சிபிஐ விசாரித்துக் கொண்டு வருகிறது. அதில் அவருக்குத்தான் முதலாக ஒரு இழப்பு இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து.